ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான மார்னிங் ரொட்டீன் இந்த குவாரண்டைனில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு vlog வீடியோ தான் போட்டிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட் vlog. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஏஞ்சதும் பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி போடுறது. இந்த மிஷின் வந்து காஃபி மிஷின் வந்து நான் வால்மார்ட்டில் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிளாக் காஃபிக்கு நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரௌன் சுகரோட ஒரு காஃபி ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் டு ஸ்டார்ட் த டே. ஸோ அடுத்த விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம செடிக்கு தண்ணி விடுறது. ஸோ இப்போ வந்து குவாரண்டைன் அப்படிங்கிறனால நான் நிறையா வந்து செடிக்கு வந்து பாட் வாங்க முடியல. ஸோ வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் டப்பாஸே வந்து ரீபர்பஸ் ஓட்டை போட்டு ரீபர்பஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான சிம்பிளான காய்கள் தாங்க போட்டிருக்கோம். லைக் மிளகாய், தக்காளி, புதினா, மல்லி, வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு, இந்த மாதிரி காய்கள்லாம் போட்டு நான் வளர்த்துட்ருக்கேன். பிளான்ட்ஸ் கூடவே வந்து பேர்ட் ஃபீடர் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து டெய்லி தண்ணி மாற்றிடுவேன். அதுதான் அடுத்த வேலை. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான சாம்பார் அண்ட் இட்லி தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்சிடலாம். ஸோ பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு பெருங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு பல் இல்லை 2 பல் பூண்டு, உங்கள் பருப்புக்கு ஏற்ற அளவுக்கு பூண்டு, சீரகம், அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டுட்டு அதோட கொஞ்சமாக உப்பும் போட்டு நான் வேக வச்சிடுவேன். ஸோ இப்போ இந்த கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்துட்டு கொஞ்சமாக வார்ம் வாட்டரை எடுத்து அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பும் வந்து மஞ்சள் தூளும் போட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து சமையல் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். நீங்களும் வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள். பிகாஸ் வந்து மஞ்சள் அண்ட் உப்பு வந்துட்டு நல்லா வந்து கிருமி நாசினி. ஸோ எல்லா ஜெர்ம்ஸும் வந்து நல்லாவே கில் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த கொரோனா சீசனில் ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து வெங்காயம், தக்காளி அண்ட் டர்னிப் போட்டு நான் வந்து சாம்பார் வைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பருப்பு வந்துட்டு விசில் வந்து ஆஃப் பண்ண ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த சைடு இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். அண்ட் இட்லியும் ஊற்றிடலாம். தட்டில் விட்டுட்டு நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இட்லியை வந்து எல்லா தட்டிலையும் ஊற்றியாச்சுங்க. ஸோ அங்கே வந்து நம்ம இட்லி குண்டானும் வந்து தண்ணி கொதித்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இட்லியை வந்து வேக வச்சிடலாம். இட்லியை வேக வச்சுட்டு நம்ம இன்னொரு சைடு வந்துட்டு சாம்பார் பண்ண ரெடி பண்ணிடலாம். சாம்பாருக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, சீரகம், அப்புறமே ஒரு வரமிளகாய். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால நான் கருவேப்பிலை போடலை. நீங்கள் வந்து கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம டர்னிப்பும் போட்டு வதக்கிடலாம். ஸோ வதங்கினதுக்கப்புறம் வந்து தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு இருக்க பருப்பை நல்லா மசிச்சு அதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுக்கோங்க. ஸோ இப்போ சாம்பாருக்கு தேவையான மசாலாக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. மசாலாலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நம்ம வந்து இந்த சாம்பாரை மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சிடுங்க. கொஞ்சம் நேரம் அந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். ஸோ வெந்து ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக புளியை ஆட் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நார்மல் சாம்பார் தாங்க. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம இட்லியும் இப்போ ஆல்மோஸ்ட் டன். எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிடலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஸோ மோஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9 to 9:30 முடிச்சுடுவோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்ருப்பேன். ஸோ இந்த மேக்னெட்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். இது வந்து மேக்னெட் டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அமேசான், நிறையா மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் சைட்ஸில் வந்து இந்த டாய் வந்து கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் வந்து கிட்ஸ் லைக் டாட்லர்லேருந்து கிண்டர் கார்டன் டு ஈவன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் கூட வந்துட்டு இதை வச்சு விளையாடலாம். இது வந்து அவங்களுக்கு வந்து நிறையா இமேஜினேட்டிவ் அண்ட் க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுங்க. இதை வந்து நார்மலாக 2D மாதிரி இல்லாமல் 3D அது மாதிரி எல்லா ஷேப்ஸ்லேயும் வந்து பண்ணி பார்க்கலாம். அண்ட் என் குழந்தை வந்துட்டு இதை வந்து ஹவர்ஸ் கணக்கில் வச்சு விளையாடுவாங்க. ரொம்பவே என்கேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டாயை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ இப்படி தாங்க வந்து பேர்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக வந்து விசிட் பண்ணுற பேர்ட்ஸ் இந்த 2ம். ஸோ அடுத்தது வந்து ஹோம் ஸ்கூலிங்கில் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு ஹோம் ஒர்க் லைக் அவளுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அடிஷன், சிங்கிள் டிஜிட் அடிஷன்ஸும் வந்து அந்த சைட் வேர்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கா. ஸோ மார்னிங் வந்து நம்ம எல்லாருக்குமே பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்ஸுக்கு வந்து படிக்க வைக்கிறது, ஹோம் ஒர்க் பண்ண வைக்கிறது, இல்லை அவங்க ஸ்கூலில் ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்லேயே நீங்கள் முடிச்சிடுங்க. ஸோ ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஆல்மோஸ்ட் இப்போ 11:30 ஆயிடுச்சு டைம். நான் இன்றைக்கி வந்துட்டு ப்ளே டவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ ப்ளே டவ் போய் வாங்க முடியலை அப்படின்றனால நாங்கள் வீட்லேயே வந்து மைதா மாவில் வந்துட்டு ப்ளே டவ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஒரே மாவாக வந்துட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் பெயிண்ட் ஆட் பண்ணி அதை வந்து கலர் கலர் மாவாக ஆக்குறேன். நீங்கள் அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா சின்ன சின்ன பவுல்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு வச்சுட்டு பெயிண்ட்டை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கலர் தண்ணியை வச்சு கூட நீங்கள் தனியாக வந்துட்டு கலர் கலர் மாவு பண்ணலாம். ஸோ இதில் 2 வகையிலையுமே பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் பண்ணுறேன். ஸோ இது பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு லன்ச் செய்ய போயிடுவேன். அவள் வந்து இந்த ப்ளேடோ வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்ருப்பாங்க. ஸோ இப்படி தாங்க எங்களோட மார்னிங் ரொட்டீன் வந்து குவாரண்டைனில் போயிட்டுருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஏதாவது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்ததாக சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.